அருள் அமுதம். நாம் இப்பொழுது ராமருக்கு ஏன் அவர் பிறக்கின்ற பொழுது கடக லக்னம் கடகராசி அமைய பெற்றிருந்தது என்கின்ற காரணத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். அதாவது 2 காரணங்கள். ஒரு முறை வைகுந்தத்துக்கு வருகிறார். வைகுந்தத்திற்கு வருகின்ற பொழுது பிருகு மகரிஷி வருவதை அறிந்து ராமன் மகாவிஷ்ணு ராமாவதாரமும் சீனிவாசனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்கின்ற 2 காரணங்களை மனதில் நினைத்து கொண்டு, அதனால் அவர் வருவதை அறிந்தும் அறியாதது போல் ஒரு தியானத்தில் மூழ்கி இருப்பது போல் ஒரு பாவனையில் இருந்ததினால் பிருகு மகரிஷி கோபத்தில் ராமருடைய மகாவிஷ்ணுவுடைய அந்த மார்பிலே எட்டி உதைத்தார். அவருடைய பாதம் அந்த மகாவிஷ்ணுவனுடைய நெஞ்சினிலே மார்பிலே பதிந்து அவருக்கு சாபத்தை கொடுத்தார். நீ பூமியிலே மானிடராய் பிறக்க கடவாய், நான் வருவதை அறிந்தும் என்னை வரவேற்காமல் இருந்ததனால் அவர் கோபமடைந்து சாபத்தை அவருக்கு வழங்கினார். அந்த அடிப்படையிலே ராமர் இந்த பூமியிலே மகாவிஷ்ணு ராமராய் அவதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டம் அந்த சாபத்தினால் ஏற்பட்டது. இதில் ஒரு முறை சீனிவாசனாக அவதரித்தார். சீனிவாசனாக அவதரிக்கும் இன்றைக்கும் திருப்பதி ஸ்தலம் கடகம் சந்திரனுடைய ஸ்தலமாக போற்றப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த மார்பிலே தான் பிருகு மகரிஷி அவர் பாதங்களை மிதித்து நீ பூமியிலே மானிடராய் பிறக்க கடவுது என்று மகாவிஷ்ணுக்கு சாபத்தை கொடுத்தார். இந்த மார்பு என்பது காலபுருஷ தத்துவத்திலே மேஷம் என்பது தலை, ரிஷபம் என்பது கழுத்து, மிதுனம் என்பது இந்த தோள், இந்த கைகள், கடகம் என்பது மார்பு. எனவே மார்பிலே மிதித்து சாபத்தை கொடுத்ததினால் இந்த மார்பு என்பது கடகத்திற்குரிய பகுதி, சந்திரனுக்குரிய பகுதி. எனவே அந்த சந்திரனுடைய லக்னத்திலே அந்த சந்திரனுடைய லக்னத்தை உயிராக கொண்டு, ஜீவனாக கொண்டு, ஆத்மாவாக கொண்டு, அதையே சரீரமாகவும் கொண்டு ராமர் அந்த கடக லக்னத்திலே கடகராசியிலே அவதரித்தார். இது ஒரு காரணம். இன்னொன்ற காரணம், தேவாசுர யுத்தம் நடைபெற்றது. யுத்தம் நடைபெறுகிற பொழுது அந்த பிருகுவனுடைய மனைவி அசுரர்களுக்கு துணையாக நின்று யுத்தத்தில் அவள் போரிட்டாள். அப்பொழுது மகாவிஷ்ணு அந்த அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததினால் அந்த பிருகுவுடைய மனைவியை தன்னுடைய சக்கராயுதத்தால் அவர் சம்ஹாரம் செய்தார். அவர் தலையை வெட்டி சம்ஹாரம் செய்தார். அதனால் மனைவியை பிரிந்து பிருகு மகரிஷி வெகு காலம் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளானார். அதனால் அப்பொழுது மறுபடியும் மகாவிஷ்ணுக்கு ஒரு சாபத்தை அளிக்கின்றார். நான் என்னுடைய மனைவியை பிரிந்து நீ எவ்வாறு கஷ்டப்படுகின்றனோ அதே மாதிரி நீயும் பூமியிலே பிறந்து உன்னுடைய மனைவியை பிரிந்து நீயும் கஷ்டத்தை அனுபவித்து அந்த மனைவியுடைய பிரிவினை அந்த துக்கத்தை நீயும் அனுபவிப்பாய் என்று சபிக்கின்றார். அதனுடைய அடிப்படையிலே ராமாவதாரத்திலே அந்த சீதையும் ராமரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு ராமாயணத்தினுடைய கதையிலே நாம் பார்த்திருக்கிறோம். இவ்வாறாக அந்த ராமருடைய அந்த மனைவியினுடைய பிரிவினால் என்னுடைய மனம் எவ்வாறு சஞ்சலப்பட்டு துக்கப்பட்டு கலக்கமடைகிறதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலும் நீயும் மனைவியை பிரிந்து அந்த மன கஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் மன அழுத்தத்தையும் அடைவாய் என்று சபிக்கின்றார். அதனால்தான் ராமருடைய ஜாதகத்திலே அந்த கடக லக்னம் என்பது சந்திரனுடைய லக்னம். சந்திரன் தான் மனதிற்கு அதிபதி. மனம் சந்திரமா மனசோ ஜாதகா என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த மனதிற்கு அதிபதி சந்திரன், இந்த சரீரத்துக்கு அதிபதி சந்திரன், இந்த புலன்களுக்கு அதிபதி சந்திரன். எனவே அதற்கு அந்த கடகலக்கணத்திற்கு நேர் எதிரிலே மனைவியுடைய ஸ்தானமானது மகரம். அந்த மகரத்துக்கு அதிபதியார் சனி. அந்த சனி 4ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய வீட்டிலே அமைய பெற்றிருப்பதனாலும் அந்த 7லே செவ்வாய் அமைய பெற்றிருப்பதனாலும் செவ்வாய் தான் பூமிகாரகன் என்று பெயர். அந்த சீதையானவள் பூமியிலே தோன்றியவள். எனவேதான் அவள் அந்த செவ்வாயுடைய அம்சத்தையோடு சீதை காணப்படுகிறாள். அதனால்தான் ராமருடைய ஜாதகத்திலே 7லே செவ்வாய் அமையப்பெற்றிருக்கிறது. எனவே அந்த மனைவியினுடைய பிரிவினால் 7லே செவ்வாய் அமையப்பட்டிருப்பதனால் 7க்குடைய சனி 4லே அமையப்பட்டு சுகஸ்தானத்தில் அமையப்பட்டதினால் மனைவியை பிரிந்து மனைவியினால் அடையக்கூடிய சுகத்தை இழந்து அதனால் மனக்கலக்கத்தையும் மன சஞ்சலத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ராமனுடைய ஜாதகத்திலே அந்த லக்னத்திலே சந்திரன் அமையப்பெற்றிருந்து அந்த பிருகு மகரிஷியுடைய சாபத்திற்கு ஏற்றவாறு அந்த மன சஞ்சலத்தை மனைவியை பிரிந்து அடைவதற்கு உண்டான
அமைப்பில் அமையப்பெற்றது இந்த கடகலக்கணமும் கடகராசியும். இவ்வாறாக ஒரு காரணங்கள். அடுத்து ராமருடைய ஜாதகத்திலே ராமருடைய மனம், சிந்தனை ராமாவதாரத்திலே எப்பொழுதுமே அந்த அவதார நோக்கத்திலே லயித்திருப்பதும் ஒரு காரணம். எப்பொழுதுமே மனம் ஏதாவது ஒன்றிலே லயித்து சஞ்சலப்பட்டு கொண்டு நினைத்து கொண்டே இருந்தால் அவர்கள் அந்த கடகத்தின் அந்த சந்திரனுடைய தாக்கத்தை கொண்டவராக இருப்பார்கள். எனவே அந்த ஒரு அவதார நோக்கத்திற்காக அவதாரத்தினுடைய அந்த மானுட தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், இல்லற தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சதா சர்வகாலம் ராமனுடைய மனம் அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தில் திளைத்திருப்பதனால் கூட அந்த கடகலக்கணம் கடக ராசியும் அவருக்கு அமைய பெற்றிருக்கிறது. இது ஒரு காரணம். மேலும் அவர் அந்த பிருகு மகரிஷி காலால் ஹிருதயத்திலே எட்டி உதைத்தார் அல்லவா, அந்த ஹிருதய பாகமானது கடகமாக இருப்பதனால் அதுவும் ஒரு கடகலக்கணம் கடகராசிக்கு ஒரு காரணமாக அமையப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விராட் புருஷன் என்று சொல்லக்கூடியவருடைய பிரம்மாண்டத்திலே இந்த அயோத்தி விராட் புருஷனுடைய இந்த பிரம்மாண்டத்தை விராட் புருஷன் படைக்கின்ற பொழுது இந்த அயோத்தி தான் இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஹிருதய பாகமாக இருப்பதனால் ஹிருதயம்தான் கடகம் என்று சொன்னேனே. ஹிருதய பாகம் மேஷம் தலை, ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோள், கைகள், ஹிருதயம் என்பது அந்த கடகம். எனவே அந்த அயோத்தி நகரம் என்பது அந்த பிரம்மாண்டத்திலே நம்முடைய பிரம்மாண்டத்திலே ஹிருதய பாகத்திலே அயோத்தி நகர் வருவதனால் அந்த அயோத்தியிலே அவர் பிறந்ததும் அந்த கடகலக்கணம் அமைப்பதற்கு ஒரு காரணமாகும். மேலும் அது மட்டுமல்லாது ராமருடைய லக்னம் அந்த கடகலக்கணமாக இருப்பதால் சரீரம், மனம், இந்திரியங்கள் என்கின்ற இந்த மூன்றையும் அவர் தன்னால் கட்டுப்படுத்த கொள்ளக்கூடிய சக்தியை அந்த குருவுடன் சேரப்பெற்றதனால், அந்த குரு சந்திரனுடன் சேர்ந்ததனால் அவருடைய சரீரம், மனம், இந்திரியங்களை கட்டுப்பட்டு அதன் மூலமாக அந்த ஒரு ஏகபத்தினி விரதத்தை அவர் காப்பாற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், மானுட தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பல கல்யாண குணங்களை எடுத்துக்கொண்டு அவதரிப்பதற்கு அந்த கடகலக்கணத்தில் அந்த சந்திரனுடன் குரு அமைய பெற்றதனால்தான் அந்த கல்யாண குணங்களை அவர் கொண்டவராக இருக்கின்றார். மேலும் கடகலக்கணம் கடல், சந்திரன் என்று சொன்னாலே கடல், நீர், இதெல்லாம் இதுக்கு சரராசி என்று பெயர். சரராசி என்று சொன்னால் நகர்ந்து கொண்டு இருப்பது என்று பொருள். எனவே கடல் எவ்வாறு சதா சர்வகாலமும் ஓடிக்கொண்டும் நகர்ந்து கொண்டும் சலனப்பட்ட கொண்டு இருப்பதனால் ராமரும் ஒரே இடத்தில் இல்லாமல் அயோத்தியில் வாசம், கானகவாசம், மறுபடியும் மிதிலாவாசம், அயோத்தி வாசம், மறுபடியும் கானகவாசம், அதுவும் காட்டிலே அலைந்து திரிந்து கொண்டு சீதையை தேடுவதற்கு அலைவாறு சரராசியாக இருப்பதனால்தான் அவர் சதா சர்வகாலமும் அவர் ஓரிடத்தில் இல்லாமல் அலைந்து கொண்டு இருப்பதை நம்ம அமைவதற்கு இந்த கடகலக்கணம் கடகராசியும் அவருக்கு அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கடகம் என்பது நண்டு தான் இதற்கு ஒரு சிம்பல் என்று சொல்லுவோமே. இந்த நண்டு எப்பொழுதுமே கடலுக்கும் மணலுக்கும் கரைக்கும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும். இவ்வாறாக நண்டு அது மட்டும் கிடையாது, நண்டு பற்றினால் விடாது. அதே மாதிரி ராமரும் எடுத்த காரியத்தில் வலுவாது விடாமுயற்சி செய்து வெற்றியை பெறுவார். எடுத்த காரியத்தில் என்று சொன்னால் இல்லற தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், ஏகபத்தினி விரதமாக இருக்க வேண்டும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்று அந்த ஒரு நன்று போல் ஒரு பற்றிவிட்டால் விடாது தன்னுடைய காரியத்தை விடாமுயற்சியினால் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அமையப்பெறுவதற்கும் இந்த கடகராசி கடகலக்கணம் அவருக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தசரதன் கைகேயி மேல் கொண்ட அந்த காமத்தால், அந்த மனக்லேசத்தால், அந்த இந்திரிய நிகிரகம் செய்யாத தோஷத்தால் அவருடைய இரத்த சம்பந்தம் இல்லாமல் அவருக்கு பிள்ளையாக சரீரம் எடுக்க வேண்டும் என்கின்ற அதற்கு தகுந்தாற்போல் அந்த தாயினுடைய கருவிற்கு சந்திரனுடைய அமிர்தம் வேண்டும். அதனால்தான் அந்த ரிஷி சிங்கர் என்கின்ற ரிஷி மூலமாக நடைபெற்ற அந்த புத்திரகை யாகத்தில் கொடுக்கப்பட்ட பாயசம் அது சந்திரனுடைய ஒளியிலிருந்து அமிர்தத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த புத்திரகாமேஷ் யாகத்திற்கு போடக்கூடிய மூலிகைகள்
சோமக்கொடி என்கின்ற ஒரு கொடியை போடுவார்கள். இந்த சோமக்கொடியை யார் ஒருவர் பொற்று இந்த புத்திரகாமேஷ் யாகத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சோமன் என்று சொன்னால் சந்திரன் என்று பொருள். இந்த சோமக்கொடி சந்திரனுடைய ஒளியினால் வளர்வது. அந்த சந்திரனுடைய ஒளி பட்டதனால் அந்த சோமக்கொடியிலே அமிர்தம் நிறைந்திருக்கும். அந்த சோமக்கொடியை எடுத்து இந்த யாகத்திலே புத்திரகாமேஷ் யாகத்தை செய்கின்ற பொழுது அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த மூலிகை அது அமிர்தம், அது அவருக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தை கொண்டது இருப்பதனால் அந்த அமிர்தத்தின் உண்டு அதன் மூலமாக ராமர் பிறந்ததினால் அவருக்கும் இந்த கடக லக்னம் கடகராசி சரீரமாகவும் ஆத்மாவாகவும் அமையப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ராமருடைய ஜாதகத்திலே அந்த கடக லக்னம் கடகராசி அமைவதற்கு நிறைய காரணங்களை எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. வியாச பகவான் வால்மீகி முனிவரும் சொல்லியிருக்கிறார். இதில் சோமன், சோமக்கொடி, சோமயாகம், சோமபானம், குரோமோசோம்கள், நியூட்ரோசோம்கள்லாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இது அனைத்தும் அந்த சோமன் சந்திரனுடைய ஒளியிலிருந்து பெறக்கூடியது. எனவே தான் இன்றைக்கு நம் குரோமோசோம்கள், நியூட்ரோசோம்கள் என்றெல்லாம் அந்த மரபணுவை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். எனவே ராமரானவர் அந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்து அந்த சோமனுடைய அனுகிரகத்தால் அந்த சோமனுடைய ஒளியிலால் சோமக்கொடி யாகத்தால் அந்த புத்திரகாமேஷ் யாகத்தால் பிறந்ததனால் இந்த கடக லக்னம் அமையப்பெற்றது. அது மட்டுமில்லாமல் இந்த குரு சந்திரனுடன் சேர்ந்து இந்த லக்னத்தில் அமையப்பெற்றதனால் தான் அவர் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் கூட இந்த கடக லக்னம் கடகராசி அமையப்பெற்றிருக்கிறது. மேலும் சந்திரன் குருவனுடைய சாரத்தை பெற்று அங்கே அமைந்திருக்கிறார். அதாவது சந்திரன் அமைந்த நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷம் என்பது குருவுடைய நட்சத்திரம். எவருடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தை சார்ந்திருக்கிறதோ அவர்கள் அந்த குருவினுடைய தன்மையை அவர்கள் பெற்றிருப்பார்கள். உதாரணமாக புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இது மூன்றும் குருவுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன் இந்த 3 நட்சத்திரங்களிலே அமையப்பெற்றால் அவர்களுடைய அந்த குருவனுடைய அனுகிரகங்கள் அவர்களுக்கு நிரம்ப பெற்றிருக்கும் என்கின்ற அடிப்படையிலே ராமரான அதுவும் குரு உச்சம் பெற்றக்கூடிய அந்த கடகராசியிலே அந்த சந்திரனானவன் குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்று அந்த குருவுடன் கூட பெற்று 2 பேரும் சேர்ந்து அமையப்பெற்றதினால் அவருக்கு அந்த ஒரு தீர்க்கமான அந்த ஏகபத்தினி விரதமும் கல்யாண குணங்களும் அந்த ஒரு பிரம்ம குணமும் சேர்ந்து அமையப்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த குரு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதனால்தான் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருப்பதனால் அவர் லக்னத்தில் அமையப்பெற்றதனால் களத்திரபுத்திர சத்ருத்துவத்தையும் பித்ரு சத்ருத்துவத்தையும் அவர் பெறுகிறார். அது ஒரு பக்கம் ப்ளஸ் பாசிட்டிவ் நிறைவு இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவும் அதனுள் இருக்கப்பெறுகிறது. இவ்வாறாக ராமருடைய ஜாதகத்திலே அந்த கடக லக்னமும் கடகராசி அமையப்பெற்றது. மேலும் குணங்களிலே சாத்வீகம், ரஜோ, தமோ என்று 3 குணங்களை சொல்லியிருக்கிறது. இதில் இப்போ சனியை எடுத்துக்கொண்டால் அவர் தமோ குணத்தை சார்ந்தவர், சூரியன் எடுத்துக்கொண்டால் தமோ குணத்தை சார்ந்தவர், செவ்வாய் எடுத்துக்கொண்டால் ரஜோகுணத்தை சார்ந்தவர். இவ்வாறாக கிரகங்கள் தமோ குணம் ரஜோகுணம்லாம் இருக்கும். இதில் சந்திரனும் குருவும் மட்டும்தான் சாத்வீக குணத்தை சார்ந்தவர்கள். எனவே அந்த சாத்வீக குணமே ஒருவனை தேவநிலைக்கு அனைத்து வித உயர்ந்த பண்புகளுக்கும் குணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ராமருடைய ஜாதகத்திலே அந்த கடக லக்னத்திலே சாத்வீகமான லக்னத்திலே சாத்வீகமான கிரகமான அந்த சந்திரனும் அந்த சாத்வீகமான கிரகமான குருவும் சேர்ந்த லக்னத்திலே அமையப்பட்டிருப்பதனால் ராமர் அநேக கல்யாண குணங்களை கொண்டவராக திகழ்ந்து அந்த மானுட தர்மத்தை அந்த ஒரு ஏகபத்தினி விரதத்தை காப்பாற்றி இல்லற தர்மத்தை காப்பாற்றி இன்றளவும் ராமருடைய புகழ் நீண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய அந்த மானுட தர்மத்தினுடைய அந்த ஒரு தீர்க்கமான அமைப்பு என்பதனால்தான். ராமர் அவதாரம் பெறுகின்ற பொழுது இன்னும் சொல்லப்போனால் ராமர் அயோத்தியிலே குழந்தையாக பிறந்தவுடன் அவன் அந்த குழந்தை சேவைகள்லாம் இருப்பார் இல்லையா, குழந்தை பிறந்தவுடன் எடுத்து வந்து இன்றைக்கு கூட நம்ம நர்ஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த செவிலியர்கள் அந்த ராமருடைய குழந்தை எடுத்து
குளிப்பாட்டி பார்க்கின்ற பொழுது ராமருடைய நெஞ்சிலே மார்பிலே சிறிய பாதம் காணப்பட்டது என்று வால்மீகி குறிப்பிடுகிறார். அந்த பாதம் யாருடைய பாதம் என்று சொன்னால் பிருகுமுனியுடைய பாதம் அந்த ஹிருதயத்தில் அமையப்பட்டிருக்கிறது. எனவே தான் ராமருடைய ஜாதகத்திலே அந்த கடகலக்கணம் கடகராசி அந்த பிருகுமுனிவருடைய அனுக்கிரகத்தால் ஆசியால் அமைய வேண்டும் என்று மகாவிஷ்ணு விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்ட அந்த பிருகுமுனிவருடைய ஆசி என்பதே காரணம். ராமருக்கு இந்த கடகலக்கணம் கடகராசி அமையப்பட்டதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த கடகலக்கணம் கடகராசி என்றுமே சாத்வீக இலக்கணம் சாத்வீக ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராமருடைய நிறம் கருநீல நிறம். இந்த நிறம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய ராசியை ஒருத்தருடைய லக்னத்தை வைத்து அவர் என்ன கலரில் இருப்பார்னு சொல்லலாம், என்ன தோற்றத்தில் இருப்பார், எவ்வளோ உயரத்தில் இருப்பாரெல்லாம் சொல்லலாம். அந்த வகையில் இவருக்கு கருநீளமான கலர் எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த சந்திரன் தான் கடகலக்கணத்துக்கு அதிபதி. அப்போ சந்திரன் என்று சொன்னால் கடல், கடல் என்று சொன்னால் கடலுக்கு கலர் எது? ஒன்று வானத்தினுடைய கலரை அது பிரதிபலிக்கும், ஆகாயத்தினுடைய கலரை. இன்னொன்று என்னென்னு சொன்னால், ராமனுடைய ஜாதகத்திலே சந்திரன் சனி 4ஆம் இடத்திலே இருந்து அவர் சுக்கிரனுடைய வீட்டிலே அமையப்பெற்று அங்கிருந்து சனி 10ஆம் பார்வையாக இந்த சந்திரனையும் குருவையும் பார்க்கிறார். அப்போ சனியினுடைய பார்வை இந்த சந்திரன் மேலேயும் குரு மேலேயும் லக்னத்தில் விழுகிறது. இந்த சனியுடைய கலர் வர்ணம் நீலவர்ணம். சொல்வார்கள் இல்லையா, சாயித்மஜாயித்மகே நீலவர்ணாயுதிமிக தன்னோ மந்த பிரஜோதையான்னு சனீஸ்வருடைய காயத்ரியிலே வரும். சனி நீல நிறத்தவன். அப்போ சனியினுடைய பார்வை அந்த சந்திரன் அந்த லக்னத்தின் மேலே ராசியின் மேலே அந்த சரீரத்தின் மேலே படுவதனால் ராமருடைய நிறம் அந்த கருநீல நிறமாக மாறுகிறது, சனியினுடைய பார்வைப்பட்டதனால். இவ்வாறாக அவருடைய நிறம் தீர்மானிக்கப்பட்டதற்கும் இந்த கடகலக்கணம் கடகராசி ஒரு காரணமாக பெற்றுகிறது. மேலும் இந்த தோற்றமானது பிரம்ம தேஜஸ் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து சந்திரனுடைய வீட்டிலே குரு அமையப்பெற்றால் இதற்கு பிரம்ம தேஜஸ் என்று பெயர். அது மட்டுமல்லாது அழகானவராகவும் இருப்பார்கள், வசீகரம் கொண்டவராகவும் இருப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. மேலும் ராமர் அவர் அவதரித்த குலமானது ரகுகுலம் என்று சொல்லுகிறோம். சூரியனுடைய வம்சத்திலே இச்வாகு குலத்திலே பிறந்தவர் ராமர். அப்பேற்பட்ட ஒரு குலத்திலே பிறங்கின்ற பொழுது அந்த ராமருடைய ஜாதகத்திலே அந்த சூரியன் உச்சம் பெற்று மேசத்திலே அமையப்பெற்று இருப்பதனால் அவர் அந்த ஒரு ராஜவம்சத்தை, அந்த ஒரு சூரிய வம்சத்தை, ரகு வம்சத்தை, ஒரு குரு வம்சத்தை கொண்டவராக திகழ்வார் என்கின்றது. ராமருடைய குருவானவர் வசிஷ்டர், இச்வா வம்சத்தினுடைய குருவானவர் வசிஷ்ட மகரிஷி. இவர் பிரம்மா படைத்த அந்த ஒரு பிரஜாபதிகள் என்று சொல்லக்கூடிய 10 பேரிலே அதிலே ஒருவர் வசிஷ்டர். அவர் ரகுவம்சத்துக்குடைய குலகுருவாக திகழ்கின்றார். அப்பேற்பட்ட குலகுருவை கொண்டதனால் ராமருடைய ஜாதகத்திலே அந்த கடகலக்கணம் அமைப்பற்றுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக திகழ்கிறது. மேலும் அவருடைய அவதார நோக்கத்தை நிறுவதற்கு, மானுட தர்மத்தை காப்பதற்கு தேவர்கள் முனிவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க அசுரர்களை வதம் செய்து ராமருடைய மூதாதையரினுடைய சாபத்தின்படி ராவணனை வதம் செய்து எம்குலத்தவன் என்று போற்றப்பட்டு தர்மத்தை காக்க பிருகுமகரிஷத்தினுடைய சாபத்தை போக்க அவதரிப்பதற்கு இந்த கடகலக்கணத்தை கடகராசியை ராமர் எடுத்துக்கொண்டார், அவதாரமாக எடுத்துக்கொண்டார். மேலும் இந்த கடகலக்கணத்தை செவ்வாய் 7லிருந்து பார்ப்பதனால் தைரியம், மனோவலிமை, ஒருவருக்கு மனோ வலிமை வேண்டும் என்று சொன்னால் எவருடைய ஜாதகத்தை லக்னத்திலே லக்னாதிபதியை செவ்வாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தைரியமும் மனோ வலிமையும் ஏற்படும். ராமருடைய ஜாதகத்திலே செவ்வாய் 7லே அமையப்பெற்று அந்த 7ஆம் பார்வையாக லக்னத்தை சந்திரனை அந்த குருவை பார்ப்பதனால் அந்த மனோ வலிமையும் மனோ தைரியத்தையும் கொண்டு பராக்கிரமத்தையும் சுய சிந்தனையோடையும் சிந்தித்து நடக்கக்கூடிய, யோசித்து சமயோஜித்து நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும், அது மட்டும் கிடையாது சத் சிந்தனை சத்காரியத்தை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடியவராக அந்த லக்னம் அமைய பெற்றிருக்கிறது. மேலும் இந்த சனி சந்திரனை பார்ப்பதனால் ஏற்பட்ட தாமச குணத்தினாய தமோ குணத்துக்கு அதிபதி சனி. தமோ குணத்துக்கு அதிபதியான சனி 4ல் அமைய பெற்று இந்த சந்திரனை பார்த்ததனால்
தாமச குணத்தினால் சில நேரங்களில் ராமர் மனோ வலிமை குன்றியும் சீதையை பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, புத்திரனை பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த மனோ வலிமை குன்றி அந்த சோகத்தை ராமர் அனுபவிப்பும் ராமனுடைய ஜாதகத்திலே அந்த கடகலக்கணம் அமைப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக திகழ்கிறது. இவ்வாறாக ராமருடைய ஜாதகத்திலே பல வகைகளிலும் பார்த்தால் அவருக்கு இந்த கடகலக்கணம் கடகராசி ஏன் அமையும் என்பதை இந்த ஒரு பாவத்திற்கு இவ்வளவு பலன்களை நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த பாகங்களிலே அடுத்தடுத்த பாவங்களுடைய பலன்களை பார்ப்போம். அருள் அமுதம்.